வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகள் நிமித்தம் வந்தேன். ஜெபம் ஓடிட்டே இருக்கும். ஜெபம் 1 மணி நேரம், 3 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், மாத கணக்கா வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு. எப்போ சூட்டபிள் வார்த்தை வருதோ அப்பதான் கடவுள் வருவாரு. ஆமென். எப்போ சரியான வார்த்தை உன் ஜெபத்துல வருதோ அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வாரு. தானியேல் பரிசுத்தவான். உன் ஜெபத்தினால நான் வந்தேன்னு சொல்லல, வார்த்தைகளின் நிமித்தம், உன் வார்த்தையினால வந்தேன். நீ அப்படியே அலப்பிக்கிட்டே இருந்த, அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டே இருந்த. கடைசியில் ஒரு விசுவாச வார்த்தையை சொன்னேன், சர்ன்னு வந்துட்டேன். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஜெபத்துல சரியா அடிக்க கத்துக்கணும். ஆமென். வில்ல எடுத்து அப்படி இஷ்டத்துக்கு விட முடியாது. அம்ப என்ன செய்யணும்? குறிபார்த்து அடிக்கணும். அதே போல ஆண்டவரேன்னு ஜெபத்துல ஆரம்பிக்கலாம். உங்க மூளை சிந்தனை எங்கெங்கயோ போகலாம். உங்களுக்கு புரியாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், அழுதுகிட்டு இருக்கலாம், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம், ஜெபிக்க தெரியாம உளறிட்டு இருக்கலாம், புலம்பிக்கிட்டு இருக்கலாம், காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாம இருக்கலாம். நிறுத்து, நிதானமா பாரு. ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? ஏன் இன்னும் ஆண்டவர் விடுதலை அனுப்பல? ஏன் தூதனை அனுப்பல? ஏன் எனக்கு சடுதியா ஒரு வரல? தானியேல் அவர் ஜெபிச்சுட்டே இருந்தார். 21 நாள் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. திடீரென தேவதூதன் வந்து இறங்குறாரு. சொல்றாரு, உன் வார்த்தை நிமித்தம் வந்தம்பா. கைகளை உயர்த்தது புரிந்து கொண்டவங்க 3 அலிலேயே சொல்லலாமா?